இன்னைக்கு என்னடா படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹவ் டு ஸ்டில் அ டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் குட் மூவியை தான் பார்க்க போறோம். வளன்னு பேசாம டேரக்டா நம்ம படத்திலே போயிடலாம். படத்துல எடுத்த உடனே ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை கட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு தான் ஜிசோ. இந்த குட்டி பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின் சொல்லாமே. இன்னைக்கு ஸ்கூல் முடியுது. ஸ்கூல் முடிஞ்சு அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட அம்மாவோட கார்ல தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. நம்ம ஜிசோவோட ஃப்ரெண்டோட அம்மாக்கு கார் ஓட்டிக்கிட்டே போன் பேசிக்கிட்டு போறது ஒரு பழக்கமாவே இருக்குது. இதை போலீஸ் பார்த்து அவங்கள மடக்கி பிடிச்சிடுறாங்க. போலீஸுமே மரியாதை இறங்கி ஃபைன் கட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இவங்க கட்ட மாட்டா அப்படி இப்படின்னு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம ஜிசோ என்ன பண்றானா, நான் வீட்டுக்கு நடந்தே போயிடுறேன் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறாங்க. இந்த ஜிசோவோட ஃப்ரெண்ட் இருக்கா பாத்தீங்களா, அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவளுமே வந்துட்டு இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணே வந்துட்டு நம்ம ஜிசோ பின்னாடியே வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிடறான். நம்ம ஜிசோ பொண்ணு வந்துட்டு வீட்டுக்கு போவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறா. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பார்த்தா தான் தெரியுது, உள்ள அவன் தம்பி நின்னுட்டு இருக்கான். இந்த குட்டி பையனுக்கு இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் போயிட்டு சாம்பிள் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிருப்பாங்க சாப்பிடுறதுக்காக. இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து சூப்பர் மார்க்கெட்டா போயிட்டு தேடி தேடி சாப்பிடுற வேலை தான் இவனோட வேலை. நம்ம ஜிசோவும் தம்பியை கூட்டிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா தான் தெரியுது, அவங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஜிசோக்கு வந்துட்டு அப்பா கிடையாது. அப்பா இல்லனா வந்துட்டு அவன் வந்து ஒரு பிசினஸ் லாஸ் பண்ணிட்டு குழந்தை பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு ஓடிட்டு இருப்பான். அவன் ஜிசோவோட அம்மா தான் வந்துட்டு சிங்கிள் பேரண்டா இருந்து 2 பேரையும் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த சும்மா வேண்டாம் வந்துட்டு உலகமே. இந்த தம்பியுமே வந்துட்டு அங்கங்க போயிட்டு சூப்பர் மார்க்கெட் சாப்பிடுறது எல்லாமே வந்துட்டு இந்த பொண்ணுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால தம்பி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா, இந்த மாதிரி ஏன்டா அந்த மாதிரிலாம் போயிட்டு சாப்பிடுறா, அந்த மாதிரிலாம் போயிட்டு இனிமே சாப்பிடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. அக்கா எனக்கு ரொம்ப பசி எடுக்கிறதுனால தான் அந்த மாதிரி போயிட்டு சாப்பிடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இனிமே போகாதரா நம்மள பிச்சைக்காரன் நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா காரியமே சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா பின்னாடியே தோத்திட்டு வந்தா பாத்தீங்களா, அவன் வந்துட்டு வந்து நிக்கிறா. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து பாத்தீங்களா, அந்த பொண்ணோட பேர் வந்துட்டு லீ. நீங்க என்ன பண்ற லீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேப்பா. நீ என்னடி இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திரும்ப கேட்கும். அதுவும் இல்லாம நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன் கார்ல இருந்து இறங்குறதுல இருந்து. நம்ம ஜிசோவும் என்ன நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்துட்டு புது வீடு வாங்கி இருக்காரு. சோ அங்க வந்துட்டு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதனால வந்துட்டு 2-3 நாள் இங்க நான் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேன்ல தங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த டைம்ல அந்த வேன்ல இருந்து இறங்கின தம்பி பாத்தீங்கன்னா நம்மளுக்காக அம்மா வந்துட்டு கப் நூடுல்ஸ் வச்சுட்டு போயிருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதுவும் இல்லாம அந்த கடையில ஹாட் வாட்டர் ஃப்ரீயா தருவாங்க, நீ போயிட்டு அந்த ஹாட் வாட்டரை மட்டும் வாங்கி வந்திருக்கா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணுமே லீக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. விஷயம் எல்லாம் தெரிஞ்சு நம்ம ஃப்ரெண்டு நம்ம கிட்ட பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிசோ பொண்ணு பயங்கரமா ஆரம்பிச்சிரு. அப்புறம் அவன் ஃப்ரெண்டு லீ தான் வந்துட்டு சமாதானம் பத்துவா. இவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜிசோ என்ன சொல்றானா, நீ என் கூட பேச மாட்டேன் தாண்டி இந்த விஷயத்துல நான் அவங்ககிட்ட மறைச்சேன். அதுவும் இல்லாம இந்த விஷயம் எல்லாம் உங்க அம்மாக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உன்னை என் கூட பழக கூட விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. உனக்கும் இஷ்டமா இருந்தா மட்டும் என்கிட்ட பழகு, இல்லைன்னா வந்துட்டு என் கூட பேசலனாலும் நான் பரவாயில்ல, நான் இது எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிசோ பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம லீ பொண்ணுமே இதெல்லாம் பார்த்தோன்னு அவங்களோட ஃப்ரெண்டா பழகல, நான் எப்பவுமே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கை கொடுத்து கட்டி பிடிப்பாங்க. அப்படியே அங்க கட் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட்டை காமிக்கிறாங்க. பெரிய ரெஸ்டாரண்டா இருக்கு. இங்க தான் வந்துட்டு நம்ம ஜிசோவோட அம்மா வந்துட்டு வேலை கேட்டு வந்திருக்காங்க. இவங்கள மேனேஜர் உட்காந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பாஸ்ன்ட்டு ஒரு பாட்டி வராங்க. அவங்க நம்ம ஜிசோவோட அம்மாவை பார்த்த உடனே நான் உன்னை வேலைக்கு எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. சந்தோஷமா இவங்க வீட்டுக்குமே வராங்க. அதாவது அந்த வேனுக்கு வராங்க. வந்துட்டு அவங்க பசங்களுக்கு ஒரு பயங்கரமான பீஸாவை செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த குட்டி பையனுக்கு பாத்தீங்கன்னா இந்த பீஸா பிடிக்கவே மாட்டேங்குது, என்னமா எப்படி செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க அம்மா பாத்தீங்கன்னா இப்பதானே எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் எல்லாத்தையும் மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த குட்டி பையனுமே வந்துட்டு சொல்ல ஆரம்பிப்பான், இந்த மாதிரி தான் ஒரு வாரத்துல வீட்டுக்கு போயிடலாம்னு சொன்னீங்க, அதுவும் இல்லாம இப்போ 1 மாசம் ஆயிடுச்சு, நம்ம இன்னும் வீட்டுக்கு கூட போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்போம். இது கேட்ட ஜிசோவோட அம்மாக்கு மனசே உடஞ்சு போயிடுது. அப்படியே கொஞ்சம் சோகமா ஆயிடுறாங்க. அப்படியே அங்க கட் பண்ண வந்துட்டு ஜிசோவோட ஸ்கூல்ல கட்டுறாங்க. ஜிசோ வந்துட்டு லீ கிட்ட சொல்லிட்டு இருப்பான் நேத்து நடந்த விஷயத்தை எல்லாமே. அப்ப லீ சொல்லுவா, இதை விடுடி, எங்க அம்மாக்கு வந்துட்டு உங்க அம்மா எவ்வளவோ பரவாயில்ல, இப்ப என்ன உனக்கு பிரச்சனை, வீடு இல்லன்றது தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. லீ சொல்றா, நீ வேணா வந்துட்டு நீயே காசு சேர்த்து வச்சு வீடு வாங்கிட அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஜிசோமே என்னடி பேசுற, என்னால எப்படி வீடு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஒரு வீடு வாங்க எவ்வளவு ஆகும் சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது $100 ஆகும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க இவங்க 2 பேருக்குள்ள. அதை முன்னாடி இருந்த பையன் கேட்டுறான், நீங்க எல்லாம் எந்த காலத்துல இருக்கீங்க, வீடு வாங்குறதுக்கு $100 பார்த்தாது மினிமம் ஒரு $500 கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. இதெல்லாம் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு லீயும் ஜிசோவும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவங்களோட கிளாஸ் டீச்சர் வராங்க. என்ன ஜிசோ, இன்னும் கொஞ்ச நாள் உன் பர்த்டே வரப்போது, பார்ட்டிக்கு ஏதாவது ரெடி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இனிமே தான் டீச்சர் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிசோவுமே சொல்லுவா. அதுக்கு அந்த டீச்சருமே பார்த்து நல்லா ரெடி பண்ணுங்க, இப்பெல்லாம் வந்துட்டு நம்ம கொடுக்குற பார்ட்டி அதை வச்சுதான் நம்ம செல்வாக்கியே முடிவு பண்றாங்க, நம்மள மதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இந்த குட்டி பொண்ணுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா வந்துட்டு நம்ம ஜிசோக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டாடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசை. அப்பதான் நம்ம லீயும் ஜிசோவும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம பர்த்டேக்குள்ள எப்படியாச்சும் ஒரு வீட்டை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட் புரோக்கரை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. போயிட்டு அங்க செவுத்துல இருக்கிற போஸ்டர் எல்லாம் பார்க்கும்போது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு $500 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதை இவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு அது ஒரு இடம் பேரு போல, அது $500 சேர்த்து வச்சா அந்த வீடை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது கடைக்குள்ள இருந்து ஒரு லேடி வராங்க. இந்த கடையோட ஓனர் போல, இவங்க கடைக்கு வெளியே தான் போஸ்டர் ஒட்டி இருக்கு. உடனே நம்ம லீ பொண்ணு அந்த $500 கம்மி பண்ணி தருவீங்களா இல்ல பிக்சட் ரேட் தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட
பேரம் பேச ஆரம்பிச்சிரும். ஏதோ சின்ன பசங்க அறியாம தெரியாம கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கள போயிட்டு கூட்டிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தரத்தி விட்டுறாங்க. நம்ம ஜிசோவுமே இதை நினைச்சு ரொம்பவே வந்துட்டு சோகமாயிடுறா. அப்படியே எங்க ஜிசோவோட அம்மாவை கட்டுறாங்க. ஜிசோ அவங்க அம்மா வேலை செய்யற இடத்துல இருக்காங்க. அதே ஹோட்டல்ல அவங்க தம்பி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு நம்ம ஜிசோவுமே வர அவங்க அம்மா அவளை பார்த்துட்டு ஜிசோ நீ எங்க இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு என் ட்ரெஸ் பாத்தியா அப்படி நல்லா இருக்க பாத்தியா புது ட்ரெஸ் புது யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க அம்மா ஜிசோ கையில காசை கொடுத்துட்டு இந்த வீட்டுல இருக்க துணியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு லாண்டரியில போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஜிசோ அம்மா உங்ககிட்ட ஒரு $500 இருக்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த காசை வச்சு ஒழுங்கா லாண்டரி போட்டு வீட்டுக்கு போமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஜிசோவுமே வீட்டுக்கு போற வழி எல்லாமே யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கா. நம்ம எப்படி $500 ரெடி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம இவ பாக்குற இடம் ஃபுல்லா வந்துட்டு 500 மென்ஷனா இருக்கு. இதை பார்த்தோன்னே இன்னுமே வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு வெறி ஆகுது. அம்மா சொன்ன மாதிரி லாண்டரி கடைக்குமே போறா. துணியை வந்துட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு பக்கத்துல அங்கேயே ஒரு பீட்சா கடை இருக்கும். அந்த பீட்சா கடையில டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க போல. 10 டோக்கனை கலெக்ட் பண்ணி கொடுத்தா ஒரு ஃபேமிலி பீட்சாவை ஃப்ரீயா தருவாங்க போல. நம்ம ஜிசோ கிட்ட வெறும் 8 டோக்கன் மட்டும் தான் இருக்கு. இதை கெச்சிட்டு பீட்சா தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. 10 டோக்கன் இருந்தா மட்டும் தான் பீட்சா மரியாதையா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிசோவை வெளியே தோர்த்து விட்டுருவாங்க. நம்ம ஜிசோவுமே சோகமா அங்க வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த கடைக்கு ஒரு போன் வருது. போன் கால்ல ஃபேமிலி பீட்சா ஒன்று ஆர்டர் கொடுப்பாங்க. இவன் பாத்தீங்கன்னா ரெகுலர் பீட்சா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுவான். நம்ம ஜிசோவுமே இதை நோட் பண்ணுவான். சரி ஓகே நம்ம பேக் சைட்ல போயிட்டு ஏதாவது டோக்கன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீட்சா கடை பேக் சைட்ல வந்துட்டு நிறைய பீட்சா பாக்ஸஸ் இருக்கும். அங்க போயிட்டு தேடி பாக்குறா. அங்க ஒரு கூப்பன் கூட கிடைக்கல. ஆனா கீழே ஏதோ $500 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஒரு போஸ்டர்ல. அதை பார்த்துட்டே இருக்கா. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த குப்பை பக்கத்துல இருந்து ஒரு ஆள் பாத்தீங்கன்னா கருப்பா எழுந்து வரான். அதை பார்த்த உடனே நம்ம ஜிசோக்கு அலறிடுறா. அந்த கருப்பா ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கிட்ட ஒரு டோக்கன் இருக்கு பீட்சா டோக்கன். அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கி போயிட்டு நம்ம ஜிசோவுமே அதை வாங்கிட்டு திரும்பி பார்க்காம ஓடி வந்துடுறா. கொஞ்சம் தூரம் ஓடி வந்துட்டு அவ கையில அந்த $500 போஸ்டர் எடுத்தா பாத்தீங்களா, அதை ஓபன் பண்ணி பாக்குறா. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரு நாய் தொலைஞ்சு போயிட்டு இருக்கும். அதை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு $500 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். இதை பார்த்த ஜிசோக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. உடனே நம்ம ஃப்ரெண்ட் லீயை பார்த்து இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டு சொல்லிட்டு இருக்கா. நம்ம லீயுமே இதை கேட்டுட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் சேர்ந்து எப்படி இந்த நாயை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மைண்டுக்குள்ளே இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஜிசோ பாத்தீங்கன்னா லீ கிட்ட சொல்லுவா, இது நமக்கு கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பு, நம்ம இது எப்படியாச்சும் வந்து கரெக்டா முடிச்சு விட்டுட்டு நம்ம எப்படியாச்சும் $500 வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த போஸ்டர்லயே ஒரு நம்பர் மென்ஷன் ஆயிருக்கும். அதுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டு கால் பண்றாங்க. அந்த போஸ்டர்ல பார்த்த நாய் பாத்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருக்கும். அந்த நாய் கிடைச்சிருச்சு, அதுக்கான ரிவார்டை நாங்க கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஜிசோ பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகமாயிரா. சோகமா நடந்து வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேன் கிட்ட வருவா. பார்த்தா வேனை காணோம். அவங்க அம்மா பாத்தீங்கன்னா நோர் பார்க்கிங்ல வண்டி நிறுத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால போலீஸ் அவங்க வேனை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம ஜிசோவோட குடும்பம் ரொம்பவே ஏழ்மையா இருக்காங்க. இப்ப ஃபைனை வேற கட்டிட்டு நம்ம வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிசோவோட அம்மா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் கலெக்ட் பண்ணி ஃபைன் அமௌண்ட்டை கட்டிட்டு வண்டியுமே எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்படியே மறுநாள் காலையில ஸ்கூல்ல நம்ம ஜிசோவுமே காட்டுறாங்க. ஜிசோவோட மைண்ட் ஃபுல்லாமே வந்துட்டு $500 வீடு வாங்கணும் அதுதான் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு லூப்ல. ஜிசோ டக்குன்னு அவன் ஃப்ரெண்டை போயிட்டு மீட் பண்ணி என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லீயுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஏன் ஒரு நாயை திருடிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு லீயுமே என்னடி நாயை திருடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருப்பாங்க. இது தவிர எனக்கு வேற வழி தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிசோவுமே சொல்லுவா. ஜிசோ எப்படியாச்சும் ஒரு பணக்கார வீடா பார்த்து ஒரு நாயை தூக்கிடுவோம், அவங்க கிட்டே திரும்ப அந்த நாயை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு காசை வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு லீ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. லீயுமே வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அப்படியே ஈவினிங் ஸ்கூலுமே முடியுது. ஜிசோவும் லீயும் பாத்தீங்கன்னா டைரக்டா வந்துட்டு இவங்க வேனுக்கு வந்துட்டு ஹவு டு தெஃப்ட் a dog அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பிளான் என்னன்னா பணக்கார வீட்டுல நம்ம டாக்ஸை திருட போறது கிடையாது. ஏன்னா அவங்க இந்த டாக்ஸை தேடுறதை விட்டுட்டு ஒரு புது டாகை வாங்கிப்பாங்க. அதனால அதை திருடக்கூடாது, நம்ம டாக் தான் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட தான் நம்ம டாக்ஸை திருட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளானை போட்டுட்டு இருக்காங்க. இதுல ஜிசோட தம்பியுமே வந்துட்டு பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு தெருவா வீடா போயிட்டு சுத்த ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாய்க்குட்டியை தேடி. ஆனா இவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நாய் கூட சிக்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாம எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா செட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே கட் பண்ணா ஜிசோட அம்மா வேலை செய்யற இடத்துல மேனேஜர் கத்துன்னு கத்திட்டு இருக்கான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிசோட அம்மா கை தவறி ஒரு பிளேட்டை கீழே போட்டு உடச்சிட்டு இருப்பாங்க. ஜிசோட அம்மாவுமே 2-3 நாளா தூக்கம் இல்லை சார், அதனாலதான் கீழே வந்துருச்சு, பாஸ் பாக்கிறதுக்குள்ள நான் வந்துட்டு இதை வந்து ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஜிசோட தம்பியுமே வந்துருவான். சோ அம்மாவும் பையனையும் சமாளிக்கிறது இந்த மேனேஜருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதே டைம் பாத்தீங்கன்னா அந்த பாஸ் பாட்டியுமே வந்துடுறாங்க. அந்த லேடியோட பையனையும் ஒன்னா பார்த்தா பாஸ் எங்க இருந்து கத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் தான் வந்துட்டு அவங்க வந்து மேனேஜ் பண்ணி இந்த பக்கம் போங்க அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுருவான். எப்படியே தப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் நினைக்கும் போது அந்த லேடி பாத்தீங்கன்னா திரும்பவும் உள்ள வந்து எல்லாத்தையுமே பாத்துடுறாங்க. இந்த ஜிசோட அம்மா பாத்தீங்கன்னா அவங்க பையனை ரெஸ்டாரண்ட்குள்ளேயே வச்சு குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அந்த பாஸ் தாங்க சும்மா இருப்பாங்க. உடனே அந்த பாட்டியுமே ஜிசோட அம்மாவை வேலையில இருந்து தூக்கிடுது. நம்ம மேனேஜரையும் வந்து சரியான திட்டிட்டு இருக்கு. இந்த பாட்டியும் இந்த மேனேஜரும் வந்துட்டு ஒரு வகையில சொந்தக்காரங்க போல. அந்த மேனேஜருக்கு அந்த பாஸ் பாத்தீங்கன்னா அத்தை வேணும் போல. அந்த பாஸ் பாத்தீங்கன்னா என்னதான் வந்துட்டு நம்ம மேனேஜரை நல்லா பாத்துக்கினாலுமே நம்ம மேனேஜருக்கு அந்த ஆன்டி மேல கொஞ்சம் வெறுப்பு தான். எதனாலனா இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து மெயினான ஒரு இடத்துல இருக்கும். சோ இந்த இடிச்சுட்டு வந்துட்டு ஒரு மால் கட்டுறது தான் நம்ம மேனேஜரோட கனவே. ஆனா வந்துட்டு இது இவன் பேர்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான காண்டில் இருக்கான். இந்த பாட்டியுமே ஓடாத ரெஸ்டாரண்ட் எப்படியாச்சும் மெயின்டைன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கு. இதனாலதான் அந்த
மேனேஜர் பாத்தீங்கன்னா ஒரு கான்ல சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே தான் நம்ம ஜீசோவும் லீலியும் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பாட்டி ஒரு நாயை வளர்ப்பாங்க. அதை கூட்டிட்டு அந்த பாட்டி பாத்தீங்கன்னா கார்ல ஏறுவாங்க. அதை நம்ம ஜீசோவும் லீலியும் பாத்துறாங்க. அதை பார்த்ததுல இருந்து ஜீசோட மைண்ட்ல ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு நைட்டே லீயோட வீட்டுக்கு போயிட்டு லீ நம்ம தூக்கணும், அந்த பாட்டியோட டாக தான் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டி டெய்லி எங்க போகுது வருது. அதுவும் இல்லாம அவங்க நாய்க்கு என்னென்ன பிடிக்கும் அது என்னென்ன சாப்பிடும், அதுவும் இல்லாம அது கடிக்குமா கடிக்காதா, அதை தூக்கின்னு வந்து எங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே முடிவு பண்ணி நம்ம லீயோட வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன வீடியோ அந்த நாய்க்கு செஞ்சு வச்சிடறாங்க. அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணா மேனேஜரை காட்டுறாங்க. மேனேஜரும் அவனோட கூட சேர்ந்த தோஸ்தும் சேர்ந்து ஒரு பிளான் போறானுங்க. பாட்டிக்கிட்ட இருந்து எப்படியாச்சும் இந்த ஹோட்டலை புடுங்கி நம்ம இதை முடிச்சுட்டு ஒரு மால் கட்டணும்டா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே இந்த பக்கம் ஜிசோட அம்மாவுமே அவங்க 2 பசங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு புது இடத்துக்கு வேனை ஓட்டிட்டு போறாங்க. ஒரு வீட்டுக்கிட்ட எடுத்து நிறுத்திட்டு இங்கதான் நம்ம இனிமே தங்க போறோம் அப்படின்ற மாதிரி ஜிசோ கிட்ட சொல்றாங்க அவங்க அம்மா. இது என்னோட ஃப்ரெண்டு வீடு தான், நம்ம இங்க எவ்வளவு நாள் தங்கினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜிசோ முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. அது பார்க்க ஒரு பேய் வீடு மாதிரி இருக்கு, சுத்தமா லைட்டு கூட இல்ல, அதனால நான் வந்துட்டு வேன்லயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிசோ அங்க வந்து போயிடுவா. அந்த பாட்டியோட நாய் பேரு ஹோலி போல, அதை டெய்லியும் வந்துட்டு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க. அது தெரிஞ்ச நம்ம ஜிசோ பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டலே வச்சு தூக்கிடணும் நாய அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. மேனேஜர் ஒரு பொண்ணு கிட்ட கடலை போட்டுட்டு இருப்பான். அதை நல்ல நேரமா பயன்படுத்தி நம்ம ஜிசோவும் லீயும் பாத்தீங்கன்னா டாக் ஃபுட்டை லைனா வச்சு ஜிசோவை எப்படியோ வலை போட்டு பிடிச்சிடறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இல்லாததுனால ஜிசோ பாத்தீங்கன்னா திரும்ப தப்பிச்சு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே போயிடுது. பிளான் பாத்தீங்கன்னா ஊத்திக்கிச்சு. இதனால ஜிசோ பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகமா நடந்து போயிட்டு இருக்கா வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா இவங்க பொருள் எல்லாத்தையும் வீட்டுல இருந்து வெளியேத்து போட்டுட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. வீட்டை பார்த்தா இது ஜிசோட அம்மா ஃப்ரெண்டு இது கிடையாது, வேற ஒருத்தவங்க வீடு போலுக்குது. இந்த வீடு ரொம்ப நாளா யாருமே யூஸ் பண்ணாத நோட் பண்ண இவங்க பொய் சொல்லி இவங்க 2 பசங்களையுமே இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இதை பார்த்த ஜிசோக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஜிசோட அம்மாவை வேலையை விட்டு தூக்குறதுனால அவங்க வேற ஒரு வேலையை தேடி இருப்பாங்க. அந்த வேலைக்கு வெடிகாலையுமே எழுந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிசோவுமே நம்ம ஹோலிய தூக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் பிளான் சொதப்புனா என்ன செகண்ட் பிளான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்லே வச்சு தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே முடிவு பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு தான் வந்துட்டு அந்த நாயை பிடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. சோ ஸ்ட்ரென்த்தால ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஸ்ட்ரென்த்தால ஆளுக்கு எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் பீட்சா கடையில ஒருத்தனை பார்த்து 10 டோக்கன் கொடுத்தாதான் பீட்சா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான்ல, அவன் கிட்ட போறாங்க. நம்ம பையன் ஃபேமிலி சைஸ் பீட்சா கேட்டா ரெகுலர் சைஸ் பீட்சா கொடுத்து ஸ்கேம் பண்ணிருப்பான்ல, இது எல்லாத்தையுமே அந்த நம்ம ஜிசோ நோட் பண்ணிருப்பா. இதெல்லாம் சொல்லி மிரட்டி அவங்க பிளான்ல எப்படியே சேர்த்துக்கிறாங்க. அதுவும் இல்லாம இவனை நாய்க்கு எப்படி கடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ட்ரைனிங்குமே கொடுத்துறாங்க. அப்படியே கட் பண்ண நம்ம மேனேஜரையுமே காட்டுறாங்க. அவனுக்கு தான் ரெஸ்டாரண்ட் மேல எப்பயுமே ஒரு கண்ணு இருக்குமே. இவனுமே தினமும் அந்த ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சு அந்த பாட்டியோட ரூம்குள்ள போயிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பாட்டி அது இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட ஹோலிக்கு தான் வந்து எல்லா சொத்தும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் மேல பத்திரப்பதிவு பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம மேனேஜர் பையனுக்கு சரியான காண்டாடிது. இந்த விஷயத்த போன் பண்ணி அவன் ஃப்ரெண்டு கிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா அந்த ஹோலியை எவ்வளவு சீக்கிரம் போட்டு தள்ள முடியுமா போட்டு தள்ளிட்டு அந்த பத்திரத்தை எடுத்துக்கின்னு வா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். மறுநாள் பாத்தீங்கன்னா நம்ம ஜிசோ லீலியும் பிளான் போட்ட மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நாயன ஹோலியை கிட்னாப் பண்ண நம்ம ஜிசோ கேங் நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா அந்த ஹோலி டாகுமே ஒவ்வொரு பிஸ்கெட்டா சாப்பிட்டுட்டே வருது. இந்த ஹோலி வெளியே வந்தா யாரும் நோட் பண்ணாம இருக்கா. உள்ள ஒரு நாய் பொம்மையை தூக்கி போட்டு எல்லாரையும் டேவிட் பண்ணி அந்த சேம் டைம்ல நம்ம ஹோலியுமே வெளியே வருது. அவ்வளவுதான் ஜிசோ நமக்கு நாய் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கரெக்டா அந்த டைம்ல மேனேஜர் வந்து அந்த நாயை தூக்கிட்டு போயிட்டு என் ஃப்ரெண்டோட டிக்கில போட்டு மூடிடுறான். கரெக்டா நம்ம ஜிசோ பிளான் போட்ட மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மேனேஜரும் பாத்தீங்கன்னா சொத்துக்காக அந்த நாயை கடத்துறதுக்கு பிளான் போட்டு தூக்கி இருப்பான். மேனேஜருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த காருக்குள்ள போட்டுட்டு போயிடுவான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா யாருமே பார்க்காத டைம்ல நம்ம ஜிசோவும் லீலியும் சேர்ந்துட்டு அந்த நாயை தூக்கிட்டு போயிட்டு அந்த பீச்சா கடையில வேலை செய்வான் பாத்தீங்களா, அவன் கிட்ட கொடுத்துருதுங்க. நம்ம மேனேஜர் பையனுமே பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட கார்ல தான் அந்த நாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். சோ நம்ம அந்த நாய் ஹோலியை வந்துட்டு எங்கேயாச்சும் சேஃபான இடத்துல வைக்கணும். அதனால வந்துட்டு நம்ம ஜிசோவும் லீலியும் சேர்ந்துக்கிட்டு இவங்க ஒரு வீட்டுல ஒரு இருட்டான வீட்டுக்கு போயிருப்பாங்களா, இவங்க அம்மா கூட்டிட்டு போயிருப்பாங்களா, அந்த இடத்துல தான் சேஃபான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல இருந்தா தான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஹோலி எங்க கட்டி போட்டுறாங்க. அப்படி இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்லயுமே காட்டுறாங்க. நம்ம பாட்டியம்மே ஹோலியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கு. ஹோலி காணது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்திலேயே இவங்க மயக்கமே போட்டு விழுந்துடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த நாய் மேல ரொம்ப பாசம் வச்சுட்டு இருக்காங்க. இந்த மேனேஜருக்குமே வந்துட்டு இவன் நினைச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான். அப்படியே அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றான். அப்பதான் தெரியுது அவனோட ஃப்ரெண்டோட கார்ல அந்த நாய் காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிசோக்குமே அவ பிளான் போட்ட மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. அந்த ஹோலியை அங்கேயே கட்டி போட்டு இவ பாட்டுனே இவ வேனுக்கு வந்துடுறா. எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறா. இன்னைக்கு தான் நான் வேன்ல தூங்குற கடைசி நாளா இருக்கும். நாளைக்கே ஹோலி எடுத்துன்னு போயிட்டு வீட்டுல கொடுக்குறேன், $500 வாங்குறேன், வீட்டையும் வாங்குறேன், என் பர்த்டேவை சிறப்பா கொண்டாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல மதித்துட்டு தூங்கிட்டு இருக்கா. மறுநாளுமே ஆகுது. ஜிசோ பாத்தீங்கன்னா அந்த இருளடைஞ்ச வீட்டுக்கிட்ட போகும்போது அங்க ஒரு கருப்பான ஆள் உட்காந்துட்டு இருக்கான். இவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டோக்கனுமே கொடுத்துருப்பான். உள்ள போயிட்டு ஜிசோவுமே பாக்குறா. பார்த்தா அந்த நாயுமே அங்கதான் இருக்கு. ஏன் என் நாய் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பான ஆளை பார்த்து கேட்கும் போது என்னது ஊ நாயா ஏமா நீங்க கட்டிட்டு போட்டு போற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இவ திரு
முடிச்சுட்டு எங்க ஹவுஸ் ஓனர் பெட்லாம் அலோடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் நான் இங்க கட்டி வச்சுட்டு போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி சரி நான் இங்க நைட்டு நல்லா இருக்குதே இடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாத்துட்டேன், ஓனா என்னையே வச்சுக்கமா எனக்கு ஒண்ணும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அங்க வந்து கிளம்ப வைப்பான். அப்போ ஜிசோவுமே உங்களுக்கு வீடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. நான் தங்குறது எல்லாமே என்னோட வீடு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு வர அங்க இருந்து. ஜிசோவும் லில்லியும் சேர்ந்துக்கிட்டு ஊர் ஃபுல்லா தர்றாங்க. ஏதாவது போஸ்டர் எதனா நாய் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு, ஆனா அந்த நாயை பார்த்து ஒரு போஸ்டர் கூட ஒட்ட காணும். ஒருவேளை வந்துட்டு புது டாங்க வாங்கியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு லீவுமே சொல்லி விட்டுறா. இது அப்படியே விட்டா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிசோவுமே ரெஸ்டாரண்ட்டுக்கே நேரா போயிடுறா. ஹோலி தொலைஞ்சு போனதே தெரியாம மேனேஜர் பேசிட்டு இருப்பான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பாஸ் அந்த பாட்டியுமே வந்துருது. நம்ம ஹோலியை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜிசோ வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான் அந்த பாட்டி கிட்ட, எங்க பார்த்தா எப்ப பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு துடி துடி கேட்டு இருக்கும் அந்த பாட்டி. அந்த பாட்டியுமே நான் நல்லா பெத்த புள்ள மாதிரி தான் பாத்துக்கிட்டேன், ஆனாலுமே அவன் என்னை விட்டு போயிட்டான், இந்த மாதிரி தான் லைஃப்ல எதுக்குன்னு தெரியாமலே நிறைய பேர் நம்மளை விட்டு போயிடுவாங்க. அதுக்கு ஜிசோவுமே கவலைப்படாதீங்க பாட்டி, ஹோலி எப்படியாச்சும் தொலைஞ்சுதான் போயிருப்பான், அவன் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கு பாட்டி உனக்கு எப்படி அவன் தொலைஞ்சு போயிட்டான்றது தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜிசோவுமே உடனே வந்துட்டு அதெல்லாம் அப்படிதான் பாட்டி, நம்ம எப்படி ஜிசோ எப்படியா உட்காந்து இருந்தா கண்டுபிடிக்க முடியாது, நீங்க போஸ்டர் அடிங்க ஜிசோவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிசோவை கண்டுபிடிச்சு கொடுத்தா $500 போடுங்க அப்படின்ற மாதிரி இவளுக்கு சாதகமா இவளே சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட அவங்களுமே வேலையை உடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பீட்சா டெலிவரி பண்றவனுமே அந்த நோட்டீஸா பாக்குறான், $500 வந்து அந்த நாயை கண்டுபிடிச்சா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி நின்னுறான். இந்த பக்கம் இந்த மேனேஜர் பையன் அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலோட பத்திரத்தை எல்லாத்தையும் போயிட்டு கொடுத்துருப்பான் பாத்தீங்களா, அவன் இன்னொரு பையன் கிட்ட வித்துட்டு ஓடி போயிட்டு இருக்கான். ஸோ அதனாலேயே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டை வந்து பரிதுமல் பண்ணி மேனேஜரையும் அந்த பாட்டியும் வெளியே அமுச்சு விட்டுறாங்க. இது எதுவுமே தெரியாம நம்ம ஜிசோவுமே போயிட்டு பேச ஆரம்பிப்பா. அந்த பாட்டியுமே ரொம்ப சோகத்துல இருக்காங்க. அப்போதான் ஜிசோவுமே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடறா. அப்போ அந்த ஹோட்டல்ல ஒரு பெயிண்டிங் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த பெயிண்டிங்ல யூஸ்னோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கோம். இந்த டாலர்ல வந்துட்டு எழுதிருக்கோம், அந்த நாயோட டாலர்லயும். அந்த யூஸ்னோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி கிட்ட நம்ம ஜிசோவுமே கேட்டுட்டு இருக்கா. அவ வேற யாரும் இல்ல, அவன் என்னோட பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியுமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அவனுக்கு பெயிண்டிங்ஸ் அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும், அது எனக்கு பிடிக்காதனால வந்துட்டு ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடிக்கு சண்டை நடந்து வந்துட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவன் வீட்டுக்கே வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாகுற வரையிலும் வீட்டுக்கே வராம போயிட்டான். இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க அந்த பாட்டியுமே என்னோட பையன் இப்பதான் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான், அவன் பாடியை வாங்க போகும்போதுதான் இந்த ஹோலின்ற நாயை பார்த்தேன், அந்த நாயையுமே தூக்கிட்டு வந்து ரொம்பவே பாசமா வளர்க்க ஆரம்பிச்சேன் வீட்டுல, இப்ப பாரு அவனுமே என்ன விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்ட ஜிசோவுமே ரொம்பவுமே சோகமாயிடுறா. உடனே ஹோலியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டே போறாங்க. அந்த இடத்துல அந்த தாடி வச்சு கருப்பான ஒருத்தருமே இருக்காரு. அவருக்குமே வீடு இல்லாதனால இங்கதான் தங்குறாரு போல. இந்த ஹோலிக்கு துணையா இந்த ஹோலியுமே பத்திரமா இவர் தான் பாத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஜிசோ பேச ஆரம்பிக்கிறா. அப்பதான் தெரியுது அவருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப ஒரு குட்டி பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன பிரச்சனையால வீட்டை விட்டு வந்தவர் திரும்ப வீட்டுக்கே போல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்பப்போ என் பொண்ணு ஞாபகம் வரும்போது மட்டும் அவளை தூரத்துல இருந்து பாத்துட்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஜிசோக்கு ரொம்பவே சோகமாயிடுது. ஏன்னா இவ்வளவு இந்த மாதிரி நிலைமையில தானே இருக்கா, அவங்க அப்பா வீட்டை விட்டு போயிட்டு திரும்ப வரவே இல்லைல்ல, இந்த மாதிரி எங்க அப்பாவும் என்ன தூரத்துல இருந்து பார்த்து சந்தோஷப்படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலுமே ஏக்கமா பேசிக்கிட்டு இருக்கா. அக்காவும் தம்பியும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது தம்பி சொல்லுவான், அக்கா நம்ம கஷ்டப்படுற மாதிரி தான் நம்ம அந்த ஹோலியுமே தனியா கஷ்டப்படும், நம்ம ஏன் அந்த பாட்டிக்கிட்டே ஹோலி எடுத்துட்டு போயிட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி சொல்லும் போது ஜிசோவுமே யோசிக்க ஆரம்பிக்கிறா. இந்த சைடு இந்த பாட்டியுமே அவங்க பையன் வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாமே வித்து இந்த ஹோட்டல் எப்படியாச்சும் மீட்டுறணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ஹோலி இல்லாதனால எல்லா சொத்துமே வந்துட்டு இவனுக்கு தான் மேனேஜருக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எழுதிக்கிட்டு இருப்பாங்க ஒரு புது உயில. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம மேனேஜர் பையனுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாயிடுது. அட் த சேம் டைம்ல மேனேஜருக்கு ஒரு போன்மே வருது. என்னடா அப்படின்னு பார்த்தா ஆப்போசிட்ல இருந்து ஒருத்தவன் ஹோலி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், அதை கூட்டிட்டு வந்து கொடுத்தா எனக்கு $500 பணம் தருவியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இந்த சைடு ஜிசோவும் தம்பியும் வேனுக்கு வந்து பார்த்தா அங்க அவங்க அம்மாவை காணோம். இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா அப்பா மாதிரி அம்மாவும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா நம்ம ஜிசோவோட அம்மா பாத்தீங்கன்னா பசங்களை இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த டைம்ல அவங்களுமே வராங்க. நம்ம ஜிசோ அவங்கள பார்த்துட்டு ரொம்பவே கதைன்னு அழ ஆரம்பிச்சிடுறா. உடனே ஜிசோவோட அம்மாவும் ரொம்பவே கண் கலங்கிடுறாங்க. இவங்களுமே ஸ்கூல்ல ஹோலி எப்படியாச்சும் எடுத்துட்டு போயிட்டு அந்த பாட்டிக்கிட்டே ரிட்டர்ன் கொடுத்துடலாம், நம்ம பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டான வீட்டாண்ட போறாங்க. ஹோலியை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா ஹோலியை காணோம். உடனே ஹோலி கூட இருந்தது அந்த தாடி வச்சிருந்த ஆள் தானே கருப்பா இருந்தாரு, அவர் தானே இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதாவது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல கரெக்டா அவருமே வந்துடுறாரு. இந்த 3 சின்ன பசங்களுமே போயிட்டு அவர்கிட்ட பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க ஹோலியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருமே அங்க சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஹோலியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு டயர் மார்க் மாதிரி இருக்கும், அது பார்த்து கண்டுபிடிக்கிறாரு இங்க ஒரு 2 வீலர் தான் வந்து ஹோலியை தூக்கிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜிசோ கேங்குக்கு தவிர அந்த பீஸா கடைக்காரனுக்கு மட்டும் தான் தெரியும் ஹோலி இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம அவங்கிட்ட தான் வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல சந்தேகப்பட்டு அங்க போயிட்டு பாக்குறாங்க. நினைச்ச மாதிரியே இந்த பீஸா கடைக்காரங்க கிட்ட தான் இருக்கு ஹோலி. $500 ஆசைப்பட்டு மேனேஜர் கிட்டே குத்தமிச்சிடறான். இந்த மேனேஜருமே ஹோலியை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற ஏதோ ரூட்ல காரை விட்டுட்டு இருக்கான். இவங்களுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணியே போறாங்க. நம்ம ஹோலியுமே மேனேஜர் காரை கரெக்டா திறக்கும் போது ஓடி வந்து அந்த பழைய இருட்டான வீட்டாண்டியே வந்து உக்காந்துப்பான். அதுக்கு இந்த மேனேஜருமே இதை பார்த்துட்டு
பார்த்துட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இது ஏதாச்சும் பண்ணி தான் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மயக்க ஊசியை கையில வச்சுக்கிட்டு இருப்பான். கரெக்டா குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துக்கு அந்த பசங்க கேங்குமே வந்துருது. அந்த இடத்துக்கு வந்து சண்டை போட்டு அவன் மேலே அவனே குத்திக்கிறான். மேனேஜருக்கே ஊசி போட்டு மயக்கம் போட்டு விழுந்துறான். கிடைச்சது சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலியை தூக்கிட்டு டேரக்டா பாட்டியமா இருக்கிற ஹோட்டலுக்கே போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா தான் தெரியுது இந்த மேனேஜர் பையன் எப்படியோ வந்துட்டு இருக்கான் இந்த இடத்துக்கு. நம்ம ஜிசோவை பார்த்து அவன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கை நோக்கிட்டு வருவான். அந்த டைம்ல கரெக்டா பாட்டியுமே வந்துடுறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்பாங்க. அப்போ அந்த டைம்ல அப்ப அவனுமே சொல்ல ஆரம்பிப்பான், இத்தனை வருஷமா உங்க கூட இருக்கேன், என் பேர் மேல ஹோட்டல்ல எழுதாம நீங்க கேவலம் அந்த நாய் பேர் மேல எழுதுறீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் சொல்லி மொத்தமே மனசுல என்ன இருக்கோ எல்லாத்தையுமே குட்டி தீத்துறான். இதெல்லாம் கேட்டு காண்டான அந்த பாட்டி பாத்தீங்கன்னா மரியாதையா வெளியே போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஜிசோவுமே அந்த ஓலி பையனை அந்த பாட்டிக்கிட்டே கொடுத்துடுறா. அதுவும் இல்லாம இவதான் $500 ஆசைப்பட்டு அந்த நாயை கடத்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையே பாட்டிக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடறா. எப்படியாச்சும் ஓலியை நல்லா பாத்துக்குங்க, எனக்கு ஏதாவது சொந்த வீடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்குனே அங்க வந்து கிளம்புவா. அந்த பாட்டியுமே ஜிசோ ரிட்டர்ன் கூப்பிட்டு நான் உனக்காக ஒரு வேலை தரேன், அதை நீ பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஜிசோவுமே நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. நீ இனிமே ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம கோலியை வாக்கிங் கூப்பிட்டு போகணும், அதுக்கு நான் உனக்கு ஐஸ்கிரீம் தரேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பாட்டி நம்மள மனுச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே ஓகே சொல்லிடுறா. நம்ம ஜிசோவும் தம்பியும் வண்டியில உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்க அம்மாவுமே வேலையை முடிச்சுட்டு வரும்போது அவங்களுக்காக ஒரு காஸ்ட்லியான டின்னர் எடுத்துட்டு வராங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்ம ஜிசோ பொண்ணோட பர்த்டே போல அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டின்னர் வாங்கி வந்திருப்பாங்க அவங்க அம்மா. ஜிசோக்கு இந்த விஷயம்லாம் ரொம்ப பெரிய விஷயமாவே தெரியல, அம்மா நம்மளோட பர்த்டேவை கரெக்டா ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இவங்க இதெல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்கும் போது அந்த குட்டி பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான், நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு பீட்சா லஞ்ச் பேக்கை ரெடி பண்ணி பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். இது நல்ல ஐடியாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நினைச்சதை விடவே அந்த பிசினஸ் ரொம்பவே பிக்கப் ஆயிட்டு நல்லாவே போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் இந்த பாட்டிமா கிட்ட இருந்த மேனேஜர் பையனோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க டாக்குமெண்ட் எல்லாம் மீட்டி கொடுத்து பாட்டியுமே அந்த ஹோட்டல் எப்படியே மீட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிசோ அவங்க பிசினஸ் ரொம்பவே சூப்பரா போனதுனால அவங்க அம்மா ஒரு குட்டி வீட புதுசா வாங்கியிருப்பாங்க. இது ஆக்சுவலா கொடுத்ததே வந்துட்டு அந்த பாட்டிமா தான். ஜிசோட அம்மா வீட தேடி அழுந்திருக்காத தெரிஞ்சவங்க வந்து எக்ஸாக்டா இந்த $500 இந்த வீட்டை வித்திருப்பாங்க. இந்த வீடை வாங்கினதுனால ஜிசோக்கு பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாயிடுது. ஏன்னா அவளோட கனவே வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இனிமே நம்ம பர்த்டே பார்ட்டிக்கலாம் நம்ம ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா வரா. கடைசியா இந்த படத்தையும் எப்படி முடிக்கிறாங்க, படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.